அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் மின்புற்றிருக்க இறைவனை வணங்குறாங்க. இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து இந்த உலகத்தை விட்டு அமிச்சாங்களே, அவருடைய குழந்தை அந்த சாவித்ரி தேவி ஏதோ பேர் வச்சுருக்காங்க. அந்த சின்ன குழந்தை, பெண் குழந்தை, இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய அந்த குழந்தைங்களுடைய வீடியோஸ் வைரல் ஆகிட்டு இருக்குது. அது வந்து அவ்வளோ தைரியமாக ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து அது நினைக்கும் போது, அப்புறம் அவங்க மனைவி வந்து தனியாக எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு குடும்ப தலைவன் இல்லாமல் எவ்வளோ பணம் சொத்து இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தனிமையில் அவ்வளோ கஷ்டப்படும் போது பார்த்தா அவ்வளோ வேதனையாக இருக்குது. தலித் மக்களுக்காக அவ்வளோ நிறைய விஷயத்தை அவர் செஞ்சார். அவரை வந்து இப்படி அநியாயமாக தீர்த்து கட்டினது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அவர் சின்ன வயசில் அதை பண்ணார், கட்ட பஞ்சாயத்து பண்ணார், வச்சாருன்னு ஏதோ சொல்கிறாங்க. அதை நம்ம கண்ணால் பார்க்காம எதையும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது குற்றச்செயல் பண்ணி தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமே தவிர, யாராக இருந்தாலும் இப்படி உலகத்தை விட்டு அநியாயமாக கொண்டு அவர் அமைச்சது வந்து ரொம்ப மனசை பாதிச்சுட்டே இருக்குதுங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. யாராக இருந்தாலுமே வந்து நல்லது கேட்குறவங்களுக்கு மரியாதை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுறவங்களுக்கு மதிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னோடய வீடியோஸே பாருங்கள், நான் எப்போயுமே டீசெண்டாக தான் போடுவேங்க. அதுக்கெலாம் ரொம்ப லைக்கு, வியூஸு, ஷேர் எதுவுமே ஆகிறதில்ல. அதை பற்றி எனக்கு கவலை இல்லாத, அதில் வர காசை வச்சு எனக்கு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து சின்ன விஷயத்தை எப்போயுமே தைரியமாக சொல்கிறோம். பாரதியார் பிறந்த மாவட்டத்தில் பிறந்ததுனால எதையுமே தைரியமாக சொல்கிற ஒரு குணாதிசயம் உள்ள பெண்ணு. அதனால் இந்த சிபிசிஐடிக்கு மாற்றின இந்த வழக்கை வந்து சீக்கிரமாக விசாரித்து இந்த குற்றவாளிகளை உள்ளே பிடிச்சி போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அவங்க வீட்டில் ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தைய பார்க்கும்போது. ஒரு தகப்பு இல்லாமல் ஒரு குழந்தையும் அந்த மனைவியும் இல்லை, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா. உலகத்தில் தர்மம் நிலைக்கும்ன்றாங்க. தர்மம் வந்து இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப கீழே போயிட்டுருக்க மாதிரி தோணுதுங்க. தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் நேர்மையாக உண்மையாக வாழ பழகுங்க. மற்றவங்களை புண்படுத்தாமல் வாழ பழகலாம். தேங்க்யூ ஸோ மச்.